ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸினுடைய நெக்லைன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே போல் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணும் பொழுது பிசுறுகள் வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் கேன்வாஸ் வச்சு நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி நம்ம கட் பண்ணணும், லைனிங் கிளாத்தை ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க கிராஸ் வைஸில். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் ரொம்ப அவசியம். ஆல்ரெடி நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த சைடும் கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் கட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கிராஸ் கட் தான். ஸோ நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கிராஸ் வைஸில் இந்த நூல் இலைகள் வந்து கிராஸாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வைஸில் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து அளவுகளை மார்க் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நான் கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து பேக் நெக்கை கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரிங்களா? அதே போல் தான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஹேர்கட் இருக்கக்கூடிய இடத்தையும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்தையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள், இந்த சைடில் நெக் விட்த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நெக் பகுதி தான் எப்பவுமே வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? நெக் பகுதி பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல அதே போல் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். 38 சைஸ் ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய அளவு. சரிங்களா? இதில் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் வைஸில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யூனெக் அப்படின்னா யூனெக் ட்ரா பண்ணிக்கலாம். டைமண்ட் நெக் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 3/4 இன்ச் மேல் பக்கமாக இந்த மாதிரி 4 இன்ச் வந்து இது மாதிரி மேல் பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் வைஸில் லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நம்ம டைமண்ட் நெக் நல்லா அழகாக நீட்டாக இருக்கும். இது வந்து கேன்வாஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அகலத்தை விட கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் உயரம் இந்த இடத்துல 3/4 இன்ச் அதிகமாக இருக்கணும். உயரம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். டைமண்ட் நெக்கு ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், அல்லது அடித்து திருப்புதல். சரிங்களா? 2 மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் வச்சு தையல் போட்டு டர்ன் பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் நம்ம இப்போ கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதுனால இந்த இடத்த கட் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஃப்ரண்ட் ஹைட்டு முன் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் அப்படிங்கிறது 12.5 இன்ச்சு சரியான அளவு. 1 இன்ச் மேல் பக்கம் 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் தையலுக்காக தேவைப்படும். ஸோ 13.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே எஜ்ஜில் இருந்து 13.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த லைன் பாருங்கள், ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 1/2 இன்ச் வந்து கட்டினுடைய அளவு, அதாவது யோக் பட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச் இந்த வளைவு கொடுக்கறதுக்காக. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து காமனான அளவு. எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா காமனான அளவு. சரிங்களா? எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸில் வந்து நம்ம முன் கழுத்து உயரத்துக்கு வந்து அளவுகள் எடுக்கலை. சரிங்களா? ஆக்சுவலாக அவங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டு 6 இன்ச் நான் ஃபஸ்ட்டே நோட் பண்ணியிருந்தனால அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் 6 இன்ச்சு தான் இருக்குது. பட் ஆனால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த யோக் பட்டிக்காக இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறத நம்ம எங்கேயுமே அளவுகள் எடுக்கல, பொதுவான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், கிராஸினுடைய அளவு. கிராஸோட அளவு அப்படின்னா இந்த எட்ஜில் இருந்து பாருங்கள் கரெக்டாக இந்த டாட் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் சரியாக வந்து 3.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ 3.25 இன்ச் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக தேவைப்படும். ஸோ 3.5 இன்ச்சை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் வைஸில் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 3.5 இன்ச். அடுத்து டாட்டினுடைய அகலம். டாட் அப்படின்னா இந்த இடம். சரிங்களா? இந்த இடம் தான் டாட். இந்த தையல்ல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் அப்படின்னா 1/2 இன்ச் இருக்குது. இந்த சைடு 1/2, இந்த சைடு 1/2. ஸோ டோட்டலாக 3 இன்ச்சு. அப்போது இந்த இடத்துல இருந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1/2 இன்ச் மார்க் பண்ணது போலவே இந்த இடத்துலையும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 4 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி இப்போ லைன் போட போகிறோம்.
நெக்ஸ்ட்டு இந்த 2 மார்க்கிங்கையும் இது மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டெப்த் எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னா டெப்த் எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் 3rd டாட் நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது ஆம்கூல் ரவுண்டு குறைவாயிராதா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. குறைவாக ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அளவு வந்து சரியான அளவு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டெப்த் எடுக்கிறோம். டெப்த் எடுக்கும்போது அதிகப்படுத்துகிறோம், இந்த இடத்த அதிகப்படுத்துகிறோம் இல்லைங்களா. இந்த ரவுண்டு வந்து பெருசாகுது, நார்மலான அளவை விட எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போ டாட் பிடிக்கும் பொழுது குறையுது சரிங்களா. இப்போ இந்த டாட் பிடிச்சு குறையும் பொழுது கரெக்டான அளவுக்கு வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணதை அப்படியே டாட் பிடிச்சு ஷேப் கொண்டு வந்துடுறோம். ஸோ அளவுகள் மாறாது சரிங்களா. இது பர்ஃபெக்டாக எப்படி வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரவுண்டுக்குள்ளேயே அப்படியே வந்து ஒரு 2 பாயிண்ட் அகலத்தில் இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பாயிண்ட் அகலத்தில் ஒரு 1/4 இன்ச்சில் அந்த மாதிரி டெப்த் எடுத்துட்டிங்கன்னா போதுமானது. ரொம்ப இந்த இடத்துல டெப்த் எடுத்துட்டிங்கன்னா இதில் அப்படியே பதிகிற மாதிரி வந்து குழிவுகள் வரும் சரிங்களா. கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. இதுவே நார்மலாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 இன்ச் அப்படிங்கிறப்ப அதிகமாக எக்ஸ்பாண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணல, ஏன்னா நான் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கட் பண்ணல. ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2 மார்க்கிங் கிட்டையும் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த இடத்துலையும் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக் வித்து அதே போல் இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டார்டிங்கில் இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் மெயின் கிளாத்தில் வச்சு இப்போது கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டிங்கு இது போல் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்லேருந்து எப்பவுமே பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸஸான மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பொழுது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்களேன், நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது லைனிங் விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெயின் கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ் அனைத்துமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனைத்துலேயுமே ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. மீத இருக்கக்கூடிய பீஸை நேர் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நேர் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து சாரியினுடைய உள்பாகம் சரிங்களா, உள்கொத்து. இதில் பாருங்கள் 6 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைப்பிங்க்கு இதே கிளாத்தில் நம்ம வந்து பைப்பிங் ரெடி பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். செப்ரேட்டாக நம்ம ஜாயின் பண்ணலாம், பட் அதே கலரில் கரெக்டான கலர் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ அதனால் உள்கொத்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் சாரியினுடைய உள்கொத்தையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்லைன் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் அளவுகள் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் சரிங்களா. பைப்பிங் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக போதும். பட் நான் ஸ்லீவுக்கு டிசைன்ஸுக்கும் வந்து தேவை அப்படிங்கிறதுனால நான் வந்து கரெக்டாக எவ்வளோ லென்த்து தேவைங்கிறத அதை மட்டும் பைப்பிங்க்கு மட்டும் நான் இது மாதிரி கிராஸ் வைஸில் கட் பண்ணிக்கிறேன். மீத இருக்கக்கூடிய பீஸ் பார்த்திங்கன்னா நான் சென்டராக வந்து 3 இன்ச்சில் சரிங்களா, டோட்டலாக 6 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, டபுளாக ஃபோல்டு பண்ணி 3 இன்ச்சாக கட் பண்ணி நான் வந்து ஸ்லீவோட டிசைன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா. ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா போதும் அப்படின்னா இதோட நீங்கள் வந்து கட் பண்ணது போதும் அப்படின்னா இதோட விட்டுறலாம். இல்லை பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் அகலத்தில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஒருவேளை உள்கொத்தில் உங்களுக்கு கிளாத் அதாவது தேவைப்படுது, நம்மளுக்கு சாரீ ப்ளீட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுத்துட்டோம். கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நெக் விட்த்து கழுத்து அகலம் அப்படிங்கிறது 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். கழுத்தினுடைய உயரம் அப்படிங்கிறது 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். மேல் பக்கம் 2.25 இன்ச் வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறது பெட்டர். சரிங்களா. இந்த மாதிரி கிராஸ் வைஸில் லைன் போட்டுக்கோங்க. எவ்வளோ இன்னும் கொஞ்சம் அகலம் தேவை, 3.25க்கு அதிகமாக தேவையில்லை, 3 இன்ச் போதும் அப்படின்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். சரிங்களா. 3/4 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணி இது மாதிரி நான் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். டைமண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி அவுட்லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்லைனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்பக்கம் மார்க் பண்ண சரியான அளவை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது டபுள் பீஸ் இருக்குது நம்ம கையில். அதே போல் சென்டர் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சென்டர் வந்து மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டபுளாக வந்து கட் பண்ணிடுவோம். இதே வந்து பேக் பார்ட் அப்படின்னா அப்படியே வச்சு தான் நம்ம தையல் போடுவோம். ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் அண்ட் ரைட், இடது வலது, ஸோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். சரிங்களா. லைனிங்கில் 2 பீஸ் இருக்கும் இல்லைங்களா. 2 பீஸ்லேயும் இந்த சைடு ஒரு பீஸ், இந்த சைடு ஒரு பீஸ் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பட் உள்பக்கம் ராங் சைடில் தான் நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணணும். சரிங்களா. கரெக்டாக வந்து ஒரே டைமில் இது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அளவுகள் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் இருக்கும். ரெண்டுமே லெஃப்ட்டோ அல்லது ரைட்டோ வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சிரமம். ஸோ இது மாதிரி வந்து கரெக்டாக லெஃப்ட் ரைட் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி பின் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது கேன்வாஸினுடைய உள்பகுதியிலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது சரியான அளவு. கழுத்து அகலம் வந்துட்டு மாறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2.25 இன்ச் கழுத்து அகலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன்வாஸோட அவுட்லைனில் இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி பின்ன எடுத்துகிட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெளிப்பக்கத்தில் நம்மளுக்கு தையல் தெரியும். சரிங்களா. அந்த லைனை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதில் தான் இந்த பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பைப்பிங்கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும் பொழுது. ஓகேங்களா. கரெக்டாக நம்ம எந்த இடத்துல பைப்பிங் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட தையல் மேலேயே வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் தேவைப்பட்டால் சிங்கிள் ஃபுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் நீடில் வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால இதே நீடில் அப்படியே வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதே ஃபுட்டில் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன். சரிங்களா. இந்த இடத்துல கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்டில் கரெக்டாக ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா டேர்ன் ஆகும். சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி ஹேர்கட் கொடுத்துட்டு டார்க்காக வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக டேர்ன் பண்ணுறோம் பைப்பிங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு அந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். கரெக்டாக அந்த கார்னரில் நீடில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. கிளாத்தை நல்லா உள்பக்கமாக அந்த மாதிரி நகர்த்தி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த கார்னர் நம்மளுக்கு கொஞ்சம் கிராஸ் வைஸில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா அகலம் அதிகமாக இருக்கும். மேல் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அகலம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். 2.25, கீழ்ப்பக்கம் 3.25. சரிங்களா. இது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. பைப்பிங் கட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் எடுத்துகிட்டு, அதாவது ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுட்டு நான் வந்து தையல் போடுறேன். பாருங்கள், இந்த சைடை வந்து ரைட் சைடு, அதாவது மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கத்தில் வச்சுட்டு நான் தையல் போடுறேன். சரிங்களா. லைனிங்கோட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ தையல் போடுறோம். பைப்பிங் பார்த்திங்க அப்படின்னா இடையில இருக்கும். சரிங்களா. நம்ம பிசுறு பகுதி எல்லாமே உள்பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கும். டேர்ன் பண்ணும்போது டோட்டலாக உள்பகுதியில் வந்துடும். சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம நார்மலாக நம்ம கார்னரோட எஜ்ஜிலேயே தையல் போடுவோம் பார்த்திங்களா, கேன்வாஸோட எஜ்ஜில். அதே மாதிரி தையல் போடும் பொழுது கரெக்டாக வந்து த்ரெட் இந்த சைடும் நம்மளுடைய பிசுறு பகுதிகள் பார்த்திங்கன்னா உள்பக்கமும் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிக்கலாம். எஜ்ஜில் மட்டும் கரெக்டாக வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தையல் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா மறுபடியும் லைட்டாக வந்து நூல் எடுத்து விட்டுட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த எட்ஜில் கார்னரில் கண்டிப்பாக ஹேர்கட் கொடுங்க. அந்த இடம் தான் டேர்ன் பண்ணுறப்போ நம்மளுக்கு சுருக்கங்கள் வரக்கூடிய இடம். ஹேர்கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கள் வராது. சரிங்களா.
இப்போ எடுத்துகிட்டு இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் நீட்டாக இருக்கும். ஒருவேளை கார்னரில் நம்மளுக்கு லைட்டாக நூல் வந்து நகர்ந்து இருக்குது அப்படின்னாலும் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஹேர் கட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வளைவுகள் வராது. சரிங்களா? இப்போ லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சிங்கிள் ஸ்டிச் அப்படிங்கிறது போதுமானது. தேவைப்பட்டால் நீங்கள் டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம். இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நெக்லைனை வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது அதை லூஸ் கிடைக்காது. நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வர்றது கண்டிப்பாக வரவே வராது. அதே போல் சுருக்கங்களும் இருக்காது. ரெண்டாவது நம்ம பைப்பிங்கோட பிசுறுகளும் வெளியில் தெரியாமல் இருக்கும். சரிங்களா? ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். உடலில் அப்படியே பதிஞ்ச மாதிரி நீட்டாக இருக்கும். பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து நார்மலாக எப்போவும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த நெக்லைன் வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.